பறவைகளுக்கு குழி உண்டு நரிகளுக்கு கூடுண்டு பறவைகளுக்கு குழி உண்டு நரிகளுக்கு என் நேசரேசுவுக்கோ தலை சாய்க்க இடமும் இல்ல என் நேசரேசுவுக்கோ தலை சாய்க்க இடமும் இல்ல ஏங்குகிறேன் ஏக்கத்துல இடம் இருக்கு என் மனசுக்குள்ள ஏங்குகிறேன் ஏக்கத்துல இடம் இருக்கு என் மனசுக்குள்ள யூதாவின் சிங்கம் இவரு, தாழ்மையின் தங்கம் இவரு, தாவீதின் வம்சம் இவரு, தேவனின் அம்சம் இவரு. யூதாவின் சிங்கம் இவரு, தாழ்மையின் தங்கம் இவரு, தாவீதின் வம்சம் இவரு, தேவனின் அம்சம் இவரு. சிங்கம் இவரு, தாழ்மையின் தங்கம் இவரு, தாவீதின் வம்சம் இவரு, தேவனின் அம்சம் இவரு. ஒடஞ்சி போய் கிடந்தேனே, உதவாம போனேனே, மெய்யான அன்பை தேடி உலகெல்லாம் அலைஞ்சேனே. ஒடஞ்சி போய் கிடந்தேனே, உதவாம போனேனே, மெய்யான அன்பை தேடி உலகெல்லாம் அலைஞ்சேனே. உசுருக்கு மேலாக என்னைய நினைச்சாரு, நான் வாழ எனக்காக உசுரையும் கொடுத்தாரு. உசுருக்கு மேலாக உன்னையும் நினைச்சாரு, நீ வாழ உனக்காக உசுரையும் கொடுத்தாரு. உலகத்துல நான் இருந்தோம், அது எனக்கு சொந்தமில்ல. நிரந்தரமா அவர் இருக்க ஒரு குறையும் எனக்கு இல்ல. ஸ்தோத்திரம். நான் யாருன்னு தெரியுமா? நான் தான் யோனா. கர்த்தர் என்னை நினைவேக்கு போக சொன்னார். நான் கப்பல் ஏறி தர்ஷீஷுக்கு போனேன். எல்லாரும் என்னை கப்பலில் இருந்து கடலில் தூக்கி போட்டாங்க. ஒரு பெரிய மீன் வந்து என்னை முழுங்கிடுச்சு. 3 நாள் மீன் வயிற்றுல ஜபம் பண்ணியிருந்தேன். கர்த்தர் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து என்ன அந்த மீன் கடையில் துப்புச்சு. நான் கடையில் நடந்து நினைவேக்கு போனேன். இதே மாதிரி நீங்களும் ஜபம் பண்ணிங்கன்னா இன்னொரு வாய்ப்பு தருவார் கர்த்தர்.
நன்றி. தாவீதின் போரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். தாவீதின் போரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். தாவீதின் போரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். தாவீதின் போரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். சாரோனின் ரோஜா அவர் லீலி புஷ்பமே, சாரோனின் ரோஜா அவர் லீலி புஷ்பமே. அந்த அழகை சொல்லி புகழ என் வார்த்தை போதாது, அந்த அழகை சொல்லி புகழ என் வார்த்தை போதாது. தாவீதின் போரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். அந்த குழந்தை பிறந்தது, நமக்காக மரிக்கவே அந்த குழந்தை பிறந்தது. பாவம் சாபம் அது மன்னிக்க வந்தது, பாவம் சாபம் அது மன்னிக்க வந்தது. தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். ராஜனவர் துதிக்கு பாத்திர, ராஜாதி ராஜனவர் துதிக்கு பாத்திர. துதி செய்து தேவதேவனை ஆராதனை செய்வோம், துதி செய்து தேவதேவனை ஆராதனை செய்வோம். தாவீதின் போரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். நான் தான் மோசே. இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். சீனாய் மலையில் 40 நாட்கள் தங்கி 10 கட்டளைகள் பெற்றுக்கொண்டேன். ஐயோ, சர்ச்சுக்கு வேறு டைம் ஆயிடுச்சு, பிள்ளைங்கள வேலை எடுக்கணுமே. அம்மு, ராசா, செல்லக்குட்டி ஏஞ்சிக்கோங்கப்பா, சர்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சு, ஏஞ்சிக்கோங்க, எல்லாம் ஏஞ்சிக்கோங்க, சர்ச்சுக்கு போகணும். மா போமா. டேய், வாரம் ஃபுல்லாக 6 நாள் ஏஞ்சிக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தூங்கிடுமா. இன்னைக்கும் சர்ச்சுக்கு போன்றியம்மா, போமா. எரும மாடு, ஏஞ்சிக்கோனா ஏஞ்சிக்க மாட்டேன். 6 நாளும் போனால் கூட நம்ம சர்ச்சுக்கு நம்ம ஏசப்பாக்காக போனோம்டா, ஏஞ்சிக்கோ. இப்போ ஏஞ்சிக்கலன்னா 2 பேருக்கும் பக்கெட் எடுத்து தண்ணியை ஊற்றிடுவேன். சரிம்மா, உனக்காக நான் ஏஞ்சிக்கிறேன். ஏஞ்சிக்கோ. மணி ஆயிடுச்சுப்பா.
6:30 மணிக்கு சர்ச்சுமா. ஐயா திட்டு போறாரு. வாமா. இதா உங்க அப்பா வரல, கறி வாங்கிட்டு வர போயிருக்காரு. வரட்டோண்டா இதா. டே சர்ச்சுக்கு 8 மணிக்கு போகலாம். அங்கே ஒரு காணோம். இரு ஃபோன் பண்ணுறேன். யோ எங்கேயா இருக்க? வாயா, பிள்ளைக்கு கறி குழம்பு ஆக்கி போடியா. சர்ச்சுக்கு போகணுமா? ஐயோ இந்த அம்மா வேற. சண்டே ஸ்கூல் நடைபெறுகிறது. எல்லாம் வந்துட்டிங்களாடா? எல்லாம் வந்துட்டிங்களா? அட்டெண்டன்ஸ் எடுக்கலாமா? மித்திகா, ஐஸ்வர்யா, யாஷினி, அஸ்வின், அகிலேஷ், கிஷோர், கமலேஷ், அர்ஜுன். சரி, யாரா ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஜெபம் செய்வோம். யாஷினி ப்ரேயர் பண்ணு. அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளுக்காக நான் பசங்களாம் வாங்கடா, நம்ம சண்டே கிளாஸ் போகலாம். மாவ் போமா, எனக்கு பசிக்குது. மாமா வீட்டுக்கு போகலாம். அதெல்லாம் இல்லைப்பா. இப்போ நம்ம குடும்ப நிலைமை நல்லா இருக்குன்னா அதுக்கு சண்டே ஸ்கூல் கற்றுக் கொடுத்தா பாடங்கள் தான் நம்மளே ஏசப்பா ஆசீர்வதிச்சிருக்காரு. இப்போ நம்ம போனோன்னா சண்டே கிளாஸில் போயிட்டு நீங்களும் வருங்காலத்தில் நல்லா இருக்கலாம். வாங்க போகலாம். சரிம்மா, உனக்காக நாங்கள் போகிறோம்மா. சோத்திரம் உட்கார். இப்போ வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து எல்லாம் உட்காருங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு குட்டி கிளாஸ் மட்டும் போயிட்டு வந்துடுறோமா? அதெல்லாம் வேணாம்டா. பாட்டு பாடலாமா? போகலாம். சிக்கனில் தொட்டு தின்னுவாங்க. சாஸ் உனக்கு உங்கள் 2 பேருக்கு வேணுமா சண்டே கிளாஸ்? அதெல்லாம் வேணாவா? வீட்டில் கறி சோறு ஆக்கி வச்சுக்கிறேன். சாப்பிட்டு தூங்கிட்டு ஃபங்க்ஷன் ஒன்றுக்குது, அதுக்கு போனோன்னே வாங்கடே. வாங்கடே வா வா. இப்போ எல்லாம் வந்து உங்களுக்காக ஒரு பாட்டு பாட போகிறோம். ஓகேவா? 5 2 மீன்கள் சின்ன சொட்டாபாய் கைகளிலே, தேவையோ மிக அதிகம், என்ன செய்யறதுன்னு புரியலையே. நம்ம ஜீசஸ் கிட்ட போவோம், இருக்கிறத கொடுப்போம், என்னதான் செய்கிறாருன்னு பார்ப்போம். நம்ம ஜீசஸ் கிட்ட போவோம், இருக்கிறத கொடுப்போம், என்னதான் செய்கிறாருன்னு பார்ப்போம். கொடுக்க 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 வந்துக்கிட்டே இருக்கே, சுவிக்க 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 டேஸ்ட்டாக இருக்கே. கொடுக்க கொடுக்க சில வருடங்கள் கழித்து மீண்டும் சண்டே ஸ்கூல். இப்போ வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போகிறேன். என்னன்னா, ஒரு மேய்ப்பனும் 100 ஆடுகளும். ஒரு மேய்ப்பன் வந்து 100 ஆடுகள் வச்சுருந்தானா. ஓகேவா? அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, தினமும் அந்த 100 ஆடுகளை கூப்பிட்டு போயிட்டு மலைக்கு போயிட்டு மேய்க்க விட்டு கூப்பிட்டு வருவானா. அதே மாதிரி வந்து ஒரு நாள் வந்து கூப்பிட்டு வரும்போது ஸ்தோத்திரம் என் புள்ளைய நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது. ஸ்கூலில் 10th டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கா. எல்லாத்துக்கும் அவங்க 2 பேருக்கும் தான் நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் இவனை அப்ரிஷியேட் பண்ணி அனுப்பிச்சு. சாம் இவன் வந்து நம்ம சர்ச்சில் தான் இருக்கான். நம்ம சண்டே ஸ்கூலில் இருந்து தான் நல்லதெல்லாம் கற்றுக்கிட்டான். அதனால தான் இவன் வந்து இவ்வளோ நல்ல பையனாக இருக்கான். அதுவும் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கான். எல்லாம் கை தட்டுங்க. சாம்க்கு ஒரு கிஃப்ட் தரலாமா? உங்கள் 2 பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேம்மா. எனக்கு என் பையனை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுத்த உழைப்பு தான் அவனுக்கு இப்போ நல்ல இடத்துல வந்து சேர்த்துக்கிறீங்க. 2 பேருக்கும் நன்றி. போயிட்டு வரேன். ஓகேவா? அவன் வந்து 100 ஆடு மேய்ச்சிட்டு வரும்போது, ஒரு வாட்டி எப்போவுமே மேய்ச்சிட்டு வரும்போது 100 ஆடு இருக்கான்னு எண்ணுவான். அதே மாதிரி வந்து இந்த வாட்டி எண்ணும் போது வந்து 100 ஆடு இல்லாமல் 99 ஆடு தான் இருந்தது. ஸ்தோத்திரமா. உங்ககிட்ட ஒன்று பேசலாமா? சொல்லுங்கள். என்ன அழுவாதீங்க, பயப்படமா சொல்லுங்கள். எங்கள் பசங்க ரொம்ப கெட்டு போயிட்டாங்கம்மா. ஊரை சுற்றுறாங்கம்மா. ஏதோ புள்ளிங்க பாசை ஏதோ சொல்கிறானுங்கம்மா. டாய் சிக்கம் அதெல்லாம் சொல்கிறானுங்கம்மா. டாய் ஓடு அம்மா கைத்துலேயே அடிக்கிறானுங்கம்மா. என்னம்மா பண்ணுறது? பரவாயில்ல, அவன் ஆலயத்துக்கு வந்தால் எல்லாம் சரியாக போயிடும். ஆமாவா? அது நாங்களே புள்ளிங்க சோப் போட்டு குள்ளிங்கன்றானுங்கம்மா. என்னம்மா பண்ணுறது? பரவாயில்ல, நீங்கள் சண்டே கிளாஸ்க்கு வந்து விட்டு போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப கெட்டு போயிட்டாங்கம்மா, கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ்மா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வசனம் வந்து பைபிளில் இருக்குது. அதே மாதிரி வந்து நம்ம பிள்ளைகளை வந்து ஃபஸ்ட்டு முதலாவதாக ஆலயத்துக்கு அனுப்பணும். அவங்க வந்து சண்டே கிளாஸில் இருந்து தான் நல்ல பழக்கங்களை கற்றுட்டு இந்த கிஃப்டில் பண்ண மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவலோ இல்லை ஸ்டேட் லெவலோ அவங்களால வாங்க முடியும். நீதிமொழிகள் சொல்லப்பட்ட தம்மை விருப்பப்பட்டவர்கள் பிள்ளைகள் தாயும் வெறுக்க கொள்வார்கள். ஆமென். இந்த நாடகத்தின் மூலமாக சண்டே ஸ்கூல் வருவதால் எத்தனை நன்மைகள் சொல்லிட்டு நாம் பார்த்தோம்.
நாமும் கூட எத்தனையோ பேர் சர்ச்சை முடிஞ்சிட்ட பிறகு பிள்ளைகளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறோம். சண்டே ஸ்கூல் தான் நமக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்கும். சண்டே ஸ்கூல் தான் நமக்கு முதல் அடித்தளமே சண்டே ஸ்கூல் தான். சண்டே ஸ்கூலில் இருந்து தான் ஒழுக்கங்கள் எல்லாமே பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும். பிள்ளைகள் நல்ல நிலைமையில் இருக்கும். பிள்ளைகளை அலட்சியமாக இல்லாத பொறுப்பான பிள்ளைகளாக சண்டே ஸ்கூலில் பிள்ளைகளை அமர வச்சுட்டு கூட்டிகிட்டு போனால் பிள்ளைகள் நல்ல நிலைமையில் வருவாங்க. நாமும் கூட எல்லாரும் பிள்ளைகளை இனிமேல் சண்டே ஸ்கூல் அனுப்புகிற பெற்றோர்களாக நம்ம என்ன பண்ணணும் இருக்கணும். என்ன குட்டி, சண்டே ஸ்கூல் போகலாமா? போலாமே. நான் யார் தெரியுமா? ஒரு நாள் நான் ஆடு மேய்க்கும் போது சிங்கம் வந்தது. ஒரு நாள் நான் ஆடு மேய்க்கும் போது கரடி வந்தது. என் ஆடுகளை காப்பாற்ற நான் என் கையினால் அதை கொன்று போட்டேன். இப்போ இது நான் யார் தெரியுமா? நான் தான் தாவீது. கர்த்தர் என் கையில் கோலியாத்தை ஒப்பு கொடுத்தார். ஒரே கூழாங்கல்ல அவனை கொன்று போட்டேன். ஆடு மேய்த்து என்னை அரசனாய் மாற்றினார். உங்களையோ மேன்மைப்படுத்துவார். தேங்க்யூ ஆல். நான் தான் யோபு. எல்லா செல்வத்தையும் இழந்து சரீரத்திலும் மிக பலவீனமாக இருந்தார். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தரோட நாமத்துக்கு சொட்டிடம் என்றான். கர்த்தர் யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றிலும் பார்க்கிலும் இரத்ததனையாக தண்டொழினார். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ஆமீன். ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும். குடிசையில கொளவ சத்தம், கோயில்
கோயிலெல்லாம் மக்கள் கூட்டம் பங்காளி சண்டை இல்ல பாசந்தா எங்க எல்ல பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா வறுமை ஒழியணும் வாழ்க்கை மாறணும் தேவனின் மகிமைய தினமும் பார்க்கணும் புகழ் தேடி அலையும் உலகத்தில பொது உடைமை சித்தாந்தம் சொன்னவர் பல கோடி உள்ளங்கள் மீட்படைய பகலவன போல புதுச்சாரு புகழ் தேடி அலையும் உலகத்துல பொது உடைமை சித்தாந்தம் சொன்னவர் பல கோடி உள்ளங்கள் மீட்படைய பகலவன போல புதுச்சாரு ஏழ்மையும் வறுமையும் ஒழிந்திடவே எல்லாருக்கும் எல்லாமாய் இருந்தாரே உங்க திருமுகத்தை தினமும் பார்க்கணுமே உங்க குரல தினமும் கேட்கணுமே விண்ணில் மகிமை இறைவனுக்கே மண்ணில் அமைதி மனிதருக்கே ஊரெல்லாம் மேளச்சத்தம் பாரெல்லாம் பாட்டு சத்தம் குயிலெல்லாம் பாட்டு பாடும் மயிலெல்லாம் ஆட்டமாடும் குடிசையில கொளவ சத்தம் கோயிலெல்லாம் மக்கள் கூட்டம் பங்காளி சண்டை இல்ல பாசந்தா எங்க எல்ல பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா 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 எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது நான் தேவனிடம் வேண்டினேன் தேவன் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா அந்த ஆண் பிள்ளை பேர் சாமுவேல் சாமுவேலை கடவுளிடம் ஒப்பு கொடுத்தேன் அழகழகா பிறந்திருக்க
இசைக்கியராஜா, நான் வியாதிப்பட்டு ஆலயத்தில் ஜெபம் பண்ணினேன். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாழ்க்கையில் 12 வருஷம் கூட்டி கொடுத்தார். கர்த்தருக்கு நன்றி. ஆமென். நான் இஷ்டப்பட்டு முதல் நாயத்தை பற்றி தெரியலாம். அழகா வந்தாரே, அன்ப தந்தாரே, வழியும் சத்தியமும் ஜீவன் என்றாரே. அழகா வந்தாரே, அன்ப தந்தாரே, வழியும் சத்தியமும் ஜீவன் என்றாரே. வழியும் சத்தியமும் ஜீவன் என்றாரே. இவரை போல தெய்வம் இல்ல, இவரை போல பார்த்ததே இல்ல, இவரை போல தெய்வம் இல்ல, இவரை போல பார்த்ததே இல்ல. நான் ரசிச்சேன் ருசிச்சேன் செய்திய சொல்றேன், நான் ரசிச்சேன் ருசிச்சேன் செய்திய சொல்றேன். தன்னானே தன்னானே தான தந்தன தந்தானே, தந்தானே தந்தானே தான தந்தன தந்தானே. அழகா வந்தாரே, அன்ப தந்தாரே, வழியும் சத்தியமும் ஜீவன் என்றாரே. வாழ்ந்த வாழ்க்கையும் வாழும் வழியையும் வாழ்ந்து காட்டிட இவரை போல இல்லையே. வாழ்ந்த வாழ்க்கையும் வாழும் வழியையும் வாழ்ந்து காட்டிட இவரை போல இல்லையே. அவர் அன்பிற்கு ஆழவில்லையே, அவர் கிருபைக்கோ அளவில்லையே. இயேசுவின் அன்பிற்கோ ஆழமில்லையே, இயேசுவின் கிருபைக்கோ அளவில்லையே. தந்தானே தந்தானே தான தந்தன தந்தானே, தந்தானே தந்தானே தான தந்தன தந்தானே. அழகா வந்தாரே, அன்ப தந்தாரே, வழியும் சத்தியமும் ஜீவன் என்றாரே. வழியும் சத்தியமும் ஜீவன் என்றாரே. பரலோகம் எனக்குள்ள அவர் வந்ததால கவலை இல்ல. பரலோகம் எனக்குள்ள வேற ஒண்ணும் எனக்கு தேவையில்லை. வழி புரியல, அவர் வழியா வழியில அவருடன் இருப்பதால இன்னும் பிரிவில்ல. வழி புரியல, அவர் வழியா வழியில அவருடன் இருப்பதால இன்னும் பிரிவில்ல. வேற என்ன எனக்கு வேணும் நண்பா, எனக்குள்ள இருப்பதால ஜெயிப்பேன் தென்பா. பரலோகம் எனக்குள்ள அவர் வந்ததால கவலை இல்ல. பரலோகம் எனக்குள்ள வேற ஒண்ணும் எனக்கு தேவையில்லை. வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. பொண்ண கேட்கல, பொருளையும் கேட்கல, சொத்த கேட்கல, சம்பத்த கேட்கல. பொண்ண கேட்கல, பொருளையும் கேட்கல, சொத்த கேட்கல, சம்பத்த கேட்கல. உன்னை கேட்கிறார், உள்ளத்தை கேட்கிறார், மகனாய் உன்னை மாற்றுவார். உன்னை கேட்கிறார், உள்ளத்தை கேட்கிறார்,
ஷாத்ராக் மேஷா காபேத் நேகோ என்னுடைய நண்பர்கள். எங்களை சிங்க கேபிள் போட்டாங்க, கடவுள் என்னை காப்பாற்றினார். சூளை நெருப்பில் போட்டாங்க, கடவுள் என்னை காப்பாற்றினார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திருவார். அவரே என்னை காம்பவர், அவரே என்னை காத்தவர். சிங்க கேபியோ சூரனிலுப்போ அவர் என்னை காத்திருவார். தேங்க்யூ. நான் தான் கிரியோன். இஸ்ரவேல் மக்களை மீதிய தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மீது நக்கந்து. ஆமென்.
रूट नंबर 1 के लिए अभी मंच पे आए नाना सामवेल इकेसी सामे